இன்னர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதனால் வர அவுட்டர் ரிஃப்ளெக்ஷன். எப்படி? இன்னர் கன்ஸ்ட்ரக்ஷன், அவுட்டர் ரிஃப்ளெக்ஷன். இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது இது ரெண்டும் தான். அதாவது நல்லா பாருங்கள், எகிப்தில் இவங்க என்ன செஞ்சாங்க, நல்லா கவனி. எகிப்திலிருந்து இவர்கள் விடுதலை பெற்றார்கள். எகிப்திலே பார்வோன் மீது வெற்றி, எகிப்திலே வெற்றி, அடிமைத்தனத்திலிருந்து வெற்றி. அடுத்து வனாந்திரத்தில் வெற்றி. வனாந்திரத்தில் எதை வெற்றி பெற்றார்கள்? எகிப்தில் பிசாசு மேலே வெற்றி பெற்றார்கள். வனாந்திரத்தில் சுயத்தின் மீது வெற்றி பெற்றார்கள். உன் இருதயத்தில் உள்ளதை உன்னை கருவிக்கும்படிக்கு இந்த வனாந்திரத்தில் கொண்டு வர என்றார். ப்ராசஸ் ஃபுல்லாக மைண்டில் தான், மைண்டை தான் ரெனியூ பண்ணுறதுக்கு தான் வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. எப்போவுமே ஐயோ ஒன்றும் காண பார்க்க முடியல, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2ஆம் கட்ட வெற்றிக்கு இப்போ ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. குக்கரில் என்ன வந்துக்கிட்டு இருக்கு? பருப்பு வந்துக்கிட்டு இருக்கு. விசில் அடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இரு. பக்கத்தில் நீ என்ன செய்யாத, விசில் அடிக்காத. நீ விசில் அடிக்கிறனால குக்கரில் என்ன செஞ்சிடாது, வந்து இதாயிராது. இப்போ 2வது வனாந்திரத்தில் சுயம் வெற்றி பெறுகிறது. 3வது கானானிலே செழிப்பின் மீது வெற்றி கிடைக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 3 வித வெற்றியிலையும் வழி நடத்தினார். சரி, எகிப்திலிருந்து வெற்றி எவ்வளவு நாளில் கிடச்சி? பிசாசு மேலே வெற்றி ஓவர் நைட். எல்லாம் சொல்லுங்க, ஓவர் நைட்டில் பிசாசு தூக்கிட்டார். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடான்ட்டு. ஆனால் சுயத்தை தூக்குறதுக்கு 40 இயர்ஸு. இது எப்படி இருக்கு? ரட்சிக்கப்பட்டான். ஆனால் மனசு மாறலன்னா பாருங்க, வனாந்திரத்தில் 40 வருஷம் உட்கார வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக இழப்புகள், பிரச்சனை, எதிர்ப்புகள் இது எல்லாம் பிசாசு தானே தர்றான். அதுதான் ஃபெய்த் ப்ரீச்சர்ஸோட நம்பிக்கை. நானும் சொன்னேன், எல்லாவித தோல்வியும் எல்லாவித எதிர்மறையான கரையிலும் பிசாசு தான் தரான். நீங்கள் தரலாம் ஆண்டவரே, அது என்னோட ஆழமான நம்பிக்கை. கர்த்தர் சொன்னார், இல்லை ஜஸ்டின், சிலருக்கு நானே தரேன்னாரு. என்னுடைய அடிப்படை கொள்கையை ஆட்டம் கண்டுருச்சுங்க. அப்போ ஒரு ஆளை காட்டுறார். அந்த ஆள் பெரிய சுயத்தில் வந்து பெரிய சர்ப்பம், நாகப்பாம்பு. அந்த பாம்பு வேலையே சுயத்தில் பல வேலையை நல்ல படிப்பு, நல்ல இது நல்லா இருக்குது. ஆனால் அது உழைச்சி விடுறது, குலைச்சி விடுறது, நம்மளோட படிப்பில் குறைஞ்சவங்களாம் மேலே வந்துடக்கூடாதுன்ற வெறி இருக்கிற இந்த ஒரு ஆளை காமிக்கிறார். அப்படி காமிச்சிட்டு இந்த படிப்பையெல்லாம் சாதாரண ஆளை உயர்த்துறதையும் தேவன் காட்டிட்டு, அவங்க கூட எல்லாம் ஒரே பிளட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல ஏன் அந்த சக்ஸஸ் வரல, அவ்வளோ படிப்பு இருந்து அவ்வளோ அறிவு இருந்து ஏன் வரல அப்படின்னா, அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக நானே அதை தடுத்தேன். அவன் தோத்து போய் எந்த ஆட்டாரா, நான் ஜெயிச்சா எந்த ஆட்டம் நான் தான் அதை தடுத்தேன். உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி ஆண்டவரை செய்வீங்க? நீங்கள் செய்வீங்க. இன்றைக்கு ஒரு வசனம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென், பிரைஸ் காட். நன்றாக கவனியுங்கள். பெருமை உள்ளவனுக்கு பிசாசு எதிர்த்து நிற்கவில்லையா, தேவனே எதிர்த்து நிற்கிறார். இப்போ எந்த ஒரு மனுஷன் தன் சுயத்தினால் எதையும் முடித்து விடலாம் என்று பேயாட்டம் ஆடுகிறானோ, அவனுக்கு முன்பாய் தேவன் நிற்கிறார். அவன் வழிகளை தேவன் அடைத்து போடுகிறார். 15 வருஷத்தில் பண்ணாத பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறான் இந்த 2 வரிகளை. அப்போ உனக்கு எனக்கும் பிரச்சனைனா பிசாசுனால வருது. ஆனால் பெருமை இல்லவனுக்கு பிரச்சனை தேவனாலே வருது. நமக்கெல்லாம் ஒரு எதிரி பிசாசு, அவனுக்கு 2 எதிரி, தேவனும் எதிரி, பிசாசு எதிரி. பெருமையாக இருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை பாருங்கள். தன் குடும்பத்தின் அத்தனை பேர் என் காலடியின் கீழ் இருக்க வேண்டும் நினைப்பது பெருமை. தன்னை விட மற்றவர்கள் மேலே வந்துவிடக்கூடாது நினைப்பது பெருமை. ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆயிரான்னு சொல்லி அவனை அங்கிருந்து வெட்டி தகர்த்து அவனை தன்னை சார்ந்து கொள்ளும்படி மாற்ற வேண்டும் நினைப்பது பெருமை. இப்பேற்பட்ட பெருமை உள்ளவர்களுக்கு அவர்கள் அறிவுக்கு சாதாரணமாக இருந்தால் கூட செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் இந்த பெருமையில் இருந்தனால அவனை செட்டில் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தேவனே குறுக்க நிற்பார். சுயம் பிசாசை விட மோசமானது. ஏனென்றால் பிசாசை தூக்குவதற்கு தேவனுக்கு ஒரு நாள் இரவு போனியது. ஒரு நாள் நைட்ல எல்லாம் வெளியே வந்தாங்க 45 லட்சம் பேர். ஆனா எகிப்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு நாள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அவர்களுக்குள் இருந்து எகிப்து வெளியே வருவதற்கு 40 வருஷம் தேவைப்பட்டது. இந்த 40 வருஷம் தேவன் வச்ச டிசைனா இல்ல. அப்ப யார் வச்ச டிசைன்? அவனே வச்ச டிசைன். அப்ப இந்த 40 வருஷம் எல்லாருக்கும் 40 வருஷமா கிடையாது, 400 வருஷம் கூட ஆகலாம் சிலருக்கு.
இதில் ப்ராசஸ் இப்படி இருக்குல்ல, செத்து போயிட்டான், வனாந்திரத்திலே செத்துட்டான். ஏன் கானானே பார்க்கல? ஏன் கடைசி வரை சுயத்தில் அழியலவன். அப்போ இந்த சுயம் இது சிலருக்கு 4 மாசத்துல கூட கிளியர் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சிலருக்கு ஒரே செய்தியில் கிளியர் ஆகும், சிலருக்கு 40 வருஷம் கூட ஆகலாம். எகிப்தில் பார்வோன் எதிரி, வனாந்திரத்தில் அவங்க பேர் என்னப்பா, அவங்க 2 பேர் நெகேமியா, சன்பலா தொபியா நெகேமியாவுக்கு இருந்த மாதிரி இங்கே 2 பேர் ஓகேகு மாகேகு ஒரு குரூப் இல்லை ஏதோ ஒன்று, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க வேலை ஃபுல்லாக லீடர்ஷிப்க்கு எதிராகவே பேச சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ஆவியானவர் நல்லா கவனிங்க, மோசே ஆவியானவருக்கு இங்கே எடுத்துக்காட்டு. ஆவியானவர் இங்கேருந்து விடுதலையாக்கி எகிப்திலேருந்து விடுதலையை கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருந்தா அவங்க போயிருப்பாங்க. எங்கே போயிருப்பாங்க? நேராக கானான் போயிருப்பாங்க. ஆனால் இடையில நிப்பாட்டி, என்னங்க கண்ணை பிடுங்குற கொண்டு வந்தியா, பாலும் தேனும் ஓடும்னு ஒரு பாலையும் காணும் தேனையும் காணும், அவன் தண்ணிக்கே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ப்ராக்டிக்கலாகவே பேசிக்கிட்டாங்க பாருங்கள் ஒரு சிலர். அவங்க தான் ஆவிக்கு விரோதமாய் போராடின மாம்சம். அது பிசாசு இல்லை, மாம்சம். அந்த மாம்சம் அழிவதற்காக தேவன் காத்திருந்தாராம். யுத்த வீரர்கள் செத்து அழிய மட்டும் அவர் வனாந்தரத்தில் இருந்தார். யுத்த வீரர்கள் யார்? ஏனோக்கேர், பெலிஸ்தியர், ஏவியர், இவங்களா யுத்த வீரர்கள்? அந்த யுத்த வீரர்களை சொல்லலை, இவங்களுக்குள்ள இருந்தாங்க யுத்த வீரர்கள். இவங்க வேலை என்ன? மோசேக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறது. அப்படிதான் உங்களுக்குள்ள எனக்குள்ளே ஒரு யுத்த வீரன் இருப்பான். அவன் யாருன்னா இந்த அறிவு என்கிற மனது. ஆவியானவன் சொல்றதுக்கு எதிராக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லை இப்படி சொன்னா அப்படி ஆகி போச்சுன்னா, அப்படி சொன்ன இப்படி ஆகி போச்சா. எனக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? கர்த்தர் கேட்கிறாரு. இவன் அவருக்கே ஆலோசனை சொல்ல, ஆண்டவர் கொஞ்சம் நல்லா யோசித்து சொல்லுங்க அப்படின்றான். அவர் அப்படியாப்பா, சின்ன யோசித்து நாளைக்கு சொல்றேன். இந்த யுத்த வீரன் உள்ள இருக்கிறான் பாருங்க மைண்டு. இவன் இருக்கிற வரைக்கும் நீங்க காணாம பார்க்க முடியாது சார். நீங்க செய்தி இதோட போதும்னு நினைக்கிறேன் நான். ஆனா ஏகப்பட்ட மேட்டர் எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஆனா பேசி ஆகணும். உள்ள யுத்தம் பண்ற சத்தம் வர வரைக்கும் நீங்க காணாம பார்க்க முடியாது. யுத்த வீரன் சாகுறான் பாருங்க, அதுதான் செல்ஃப் டினையல். அதுதான் தன்னை தானே வெறுத்து. அந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்துட்டான்னா அன்று அந்த நாளிலே கானானுக்குள்ள அவன் காலை எடுத்து வைப்பான். பைபிள் சொல்லுது, யுத்த வீரர்கள் செத்து மடிந்த அந்நாளிலே தானே அவர்கள் கானானில் பிரவேசித்தார்கள். இந்த செகண்ட் லெவல்ல நீ சக்சஸ் பண்ணா தேர்ட் லெவலுக்கு வந்துருவார். குடுறாவன கொடுக்கப்படும், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவன் சொல்லும்போது எப்படி, எதுக்காக அவர் பேசுறாரு? அவர் பணம் வேணும்னு பேசுறாரு. யுத்த வீரன் அவரு பணத்தை காணிக்கைக்காக பேசுறாரு. யுத்த வீரன் இருக்கிற பிரச்சனை இதுவரையா கொடுக்கிறது, வேணும்னா நேரடியாக கேட்கலாம்ல. யுத்த வீரன் அதெல்லாம் சார் பழைய ஏற்பாட்டு பிரமாணம் சார். யுத்த வீரன் இவங்கெல்லாம் சாகுற வரைக்கும் ப்ராஸ்பரிட்டி நீ பார்க்கவே நம்ம முடியாது. ஆனால் என்றைக்கு என்னுடைய மைண்டும் பிரெயினும் என் ஹார்ட்டும் ஆவியானவர் சொன்னவன் அப்படியே நான் ஓகே ஆண்டவரே அப்படின்றேன்னா அன்னைக்கு செகண்ட் லெவல் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். தேர்ட் லெவல் ப்ராஸ்பரிட்டி அடிச்சு அணைய தரது வெள்ள மாதிரி வாழ்க்கையில் கடந்து வருது. இந்த செகண்டு தான் தேர்டு கூட்டு போறாரு. நான் உங்கள்கிட்ட ரெண்டையுமே பேச போகிறேன். செகண்டுக்கு தேர்டுக்கு போகிறதுனா என்ன, செகண்டுக்கு வராமல் தேர்டுக்கு போக விரும்புகிறவர்கள் தேர்டுக்கு போனனால் அந்த பிரச்சனை என்ன என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த செகண்ட் லெவல் சக்ஸஸ் 40 இயர்ஸ் முடிஞ்சு எல்லா பயல்களும் செத்துட்டாங்க. ஏறக்குறைய 6.5 லட்சம். 6.5 அவங்க கொடுத்ததெல்லாம் 7.5. இந்த 7.5 கொடுத்தவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, செத்து முடிச்சிட்டாங்க. 2 பேர். They were led by the Spirit of God. வேதம் சொல்லுகிறது, யோசுவா காலேப் அவர்கள் வேறே ஆவியுடையவர்களாக இருந்தார்கள். ஆவி வருது பாருங்க, அந்த ஸ்பிரிட்ல தான் 2 பேர் தான் நிற்கிறாங்க. அவன் கானானை பார்க்குறான். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ 3வது வெற்றியை நோக்கி கடந்து செல்கிறார்கள். அங்கு கானான் செழிப்பை ஜெயித்தார்கள். சுயத்தை அழியுங்கள், செழிப்பை ஜெயியுங்கள். ஆமென். ஸோ இப்போ தான் இந்த வெற்றி எல்லாருக்கும் பொதுவாக கிடச்சிருச்சு. உங்கள் பெர்மிஷனே எல்லாம் கிடச்சிருச்சு, நீ ஏற்றுக்கொண்டோன்னு வாங்கிட்டீங்க ஒரு நாள் நைட்டில். இப்போ இந்த 2ல் தாங்க பிரச்சனை நமக்கு. நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறீங்களா, செழிப்புக்குள்ளே வரீங்களா அப்படின்றதான். வனாந்திரத்தில் சுயம் அழியணும், செழிப்பில் வாழ்க்கை அனுபவிக்கணும். அதுதான் 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சுயம் அழிவது. 1 தீமோத்தேயு 6:17 நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருவது. தேர்ட் லெவல் சக்ஸஸ் 6:17. 6:10 செகண்ட் லெவல் சக்ஸஸ்.
பண ஆசை வெறுப்பது, செல்ஃப் டினையல். 1 தீமோத்தேயு 6:10 கடந்தவர்கள் தான் 1 தீமோத்தேயு 6:17 வர முடியும். செகண்ட் லெவல்ல வந்து நீ ஜெயிக்காம தேர்ட் லெவல் 17 தவிட்டு போனீங்கன்னா 10 படிச்சுட்டு 17 வான்றாரு. எதுக்காக நீ சார் இந்த செகண்ட் லெவல்ல படிக்கிறீங்க? அப்பதான் தேர்ட் லெவல்ல ஸ்ட்ராங்கா ராஜா மாதிரி நீ நிற்க முடியும், ஆண்டாண்டு காலமாக நிற்க முடியும். இந்த செகண்ட் லெவல் உள்ளே, இந்த தேர்ட் லெவல் புறம்பே. எல்லாம் சொல்லுங்க. செகண்ட் லெவல் சக்சஸ் ஆத்துமா எங்க இருக்கு? உள்ள. சரீரம் வெளியே. ஸோ ஆவியானவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த ஆத்மாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு, கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. தண்ணியை ஊற்றி 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 தீயில வச்சு அடிப்பாங்க பாருங்க, அந்த இதை, அந்த இரும்பை வணையிற மாதிரி, அதில் தண்ணியை ஊற்றி ஊற்றி மாதிரி அப்படியே பேட்சிங் ஒர்க்கை பண்ணி 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 அவனை ஸ்மூத்தாக கொண்டு வருவார் கர்த்தர். ஆவிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆத்மா சீக்கிரம் மாறிடும். மனசுக்கு இடம் கொடுத்தீங்க மாறவே மாறாது. உங்கள் ஆத்மா வந்து ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது அவர் லவ்லேயே உங்களை கரெக்ட் பண்ணுவார். சரி, இது ஃபஸ்ட் லெவலில் விட்டுருங்க. செகண்ட் லெவல், ஆத்மா உள்ளே இருக்குது, சரீரம் வெளியே இருக்குது. உள்ளே வெற்றி பெறணும், அடுத்து வெளியே வெற்றி பெறணும். உள்ள மேய்ச்சலை கண்டடையணும், அடுத்து வெளியே மேய்ச்சலை கண்டடையணும். இயேசு சொன்னார், யோவான் 10:9, என்னிடத்தில் வருகிறவன் உள்ளும் புறம் மேய்ச்சலை கண்டடைந்து, வாசிங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும். இங்க பாருங்க, ரட்சிக்கப்படுவான் ஆவியில முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சக்சஸ், ரட்சிக்கப்படுவான். அடுத்து அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாத்தீங்களா? மேய்ச்சல் உள்ள மட்டும் கிடையாது, வெளியே. வெளியே மட்டும் கிடையாது, உள்ள. ஒரு குரூப் உள்ள உள்ள உள்ளதான் பேசிச்சு. வெளியே உனக்கு வியாதி, உனக்கு வந்து சுகம் கிடையாது, உனக்கு ஆரோக்கியம் கிடையாது, உனக்கு ஐஸ்வர்யம் கிடையாது, உனக்கு நீடிய வாழ்வு கிடையாது, உனக்கு வந்து மரணமில்லா வாழ்க்கை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, எல்லாம் உள்ள அப்படின்னு பேசிச்சு. இன்னொரு குரூப்பு வெளியே பேசுது, இதுக்கெல்லாம் உள்ள ஒன்றும் தேவையில்லைன்னு பேசுது. அதனால இந்த பண ஆசை பிடிச்சவங்களாம் நேராக ப்ராஸ்பெரிட்டி டாக்டரில் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னடா நோண்டி பார்த்தா உள்ள பண ஆசை இருக்கு. ஒரு அம்மா வரவன்ட்டெல்லாம் என்ன செய்யுது, வந்து டேபிள் கீழே வந்து காசு வாங்கிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டா, ஐஸ்வர்யநாதன் தேவ சித்த சார்ந்தே என்ன நீ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தை குழப்புறியே. அப்போ என்ன செகண்ட் லெவலுக்கு வரல. என்ன சொல்கிறான், 3ஆப்பு பாஸ் ஆகிட்டு 2ஆ பாஸ் பண்ணுறேன்றான். எப்படி பாஸ் பண்ண முடியும்? 3ஆப்பு பாஸ் பண்ணால் 2ஆப்பு ஏன் பாஸ் பண்ணலன்னு சொல்லி உள்ளே வச்சுருவாங்க. 3ஆப்பு வந்து 3ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகணும்னா 2ஆம் பாஸ் ஆகணும். அப்போ இந்த செகண்ட் லெவலில் தான் தேவன் என்ன செய்கிறார், வந்து தேர்ட் லெவலே இல்லைன்னு ஒரு காலத்தில் இருந்தாங்க செகண்ட் லெவலில். அடுத்து தேவன் தேர்ட் லெவல் கொண்டு வர்றார். இந்த தேர்ட் லெவல் வரும்போது ஐஸ்வர்யம் பேசுனா பண ஆசை உள்ளவன ஒளிஞ்சுக்கிறான் சார் உள்ள. அதனால ஐஸ்வர்யம் போது டக்குன்னு கொடுக்கறதோட கனெக்ட் பண்றாரு. ஏன்னா அங்க செகண்டை வச்சு இங்க தேர்டுக்கு வாடுறாரு. கையத்தட்டு 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 வாடி வா அப்படின்றாரு. அப்ப ஐஸ்வர்யம் பேசினா விதைப்புன்னு பேசுறாரு. ஏன் சார் விதைப்பு? செல்ஃப் டினையல். செகண்ட் லெவல் சக்சஸ் குடு, தேர்ட் லெவல் சக்சஸ் எடு. கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஐஸ்வர்யத்தில் பேசும்போது விதைப்பு, ஐஸ்வர்ய பிரசங்கி அம்புட்டு பேர் உலகத்தில் எடுத்துக்காங்க. விதைப்பை பேசாத ஒரு ஐஸ்வர்ய பிரசங்கி கிடையாது. ஏன்? தேவன் பணக்காரர்களை உருவாக்கவில்லை, பண ஆசை இல்லாத பணக்காரர்களை உருவாக்க விரும்புகிறார். பண ஆசை இல்லாத பணக்காரர்களை உருவாக்க விரும்புகிறார். ஆகையால் கொடுக்க வச்சு பணக்காரனாக்குறாரு. அங்கதான் அவர் வெற்றியே இருக்கு. பிசாசு எடுக்க வச்சு பணக்காரனாக்குறான், கொலை செய்ய வச்சு பணக்காரனாக்குறான், விபச்சாரம் செய்ய வச்சு பணக்காரனாக்குறான். தேவனை கொடுக்க வச்சு பணக்காரனாக்குறாரு. உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்பது செகண்ட் லெவல் சக்சஸ் ரொம்ப முக்கியமானது. அதான் ஒரு வசனம் வாசித்தேன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தேர்ட் லெவல் சக்சஸ். அதில் தான் நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். நான் பேசிக்கிட்டு பாருங்க, வந்த உடனே இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, பட்டணத்தை பிடிக்கிறவர்களை பார்க்கிலும் தன் மனதை அடக்குறவன் உத்தமன். தேர்ட் லெவல் சக்சஸை விட செகண்ட் லெவல் சக்சஸ் ரொம்ப முக்கியம். நாளைக்கு அதான் வந்து இந்த பார்க்கிலுன்ற விஷயத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். இதை விட அது இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருப்பதை விட உத்தமமாய் நடக்கிற தரித்திரன் வாசின்றான். தரித்திரன் வாசினா நீ தேர்ட் லெவலில் ஜெயிக்காட்டினா கூட பரவாயில்லடா, செகண்ட் லெவலில் நீ ஜெயிச்சிட்டீனா நீ தரித்திரனா இருந்தா கூட பரவாயில்லடான்றான். யாரு? ஐஸ்வர்யவானாய சாலமோன் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன சொல்ல வரான்னா, உத்தமனாயிரு, அதுதான் செகண்ட் லெவல் சக்சஸ்.
அதில் தரித்திரன் ஆயிட்டு போடா, தரித்திரனா கூட இரு. அப்படி பணக்காரன் ஆகிறத விட, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட, அப்படி பொய் சொல்லி சம்பாதிக்கிறத விட உத்தமனா இருந்த தரித்திரனா இருப்பது வாசி. தட்ஸ் பெட்டர். செகண்ட் லெவல் சக்சஸ் பாருங்க, கும்முன்னு போடுறாரு. இந்த சக்சஸ் செகண்ட் லெவல்ல கும்முன்னு போடும்போது தேர்ட் லெவல்ல ஜம்முன்னு இருக்கு வாழ்க்கை. தேவன் உயர்த்துகிற மனிதர்கள் எல்லாம் சரியாக அஸ்திபாரமிடப்பட்ட மனிதர்கள். ஒருவன் நானே வாசல் என் வழியாக ஒரு உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஃபர்ஸ்ட் லெவல் சக்சஸ். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். செகண்ட் அண்ட் தேர்டு சக்சஸ். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்ப இந்த தேவன் என்ன சொல்றாரு, நீங்க தேர்ட் லெவல்ல நல்லா வாழணும்னு விரும்புறாரு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். வீடு, ஆஸ்தி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, எல்லாத்துலயும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆனா எப்படி வாழ்ந்து சுகமா இருக்கணுமா சொல்லுங்க? ஆத்துமா வாழ்வது போல. ஆத்துமா வாழ்வது போல. இது எந்த லெவல் சக்சஸ் சார்? ஆத்துமா சொல்லுங்க. ஓரமாக எழுதிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டாக தான் இருக்கணும். தப்பு. ஃபஸ்ட்டை தூக்கிட்டோம், நம்ம செகண்ட் தேர்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆத்மா வாழ்வது செகண்ட் லெவல். ஆத்மான மனது, அறிவு, தேவனுக்கு எனக்கு இருக்கிற உறவு, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவது, பொறுமையாயிருப்பது, மன்னிப்பது, தாழ்மையாயிருப்பது, சகிப்புத்தன்மை, இது எல்லாம் செகண்ட் லெவல் சக்சஸ். அவமானம், நிந்தை அத்தனையும் பொறுத்துக் கொள்வது, சகித்துக் கொள்வது, இதெல்லாம் செகண்ட் லெவல் சக்சஸ். பொறுமையாய் காத்திருப்பது செகண்ட் லெவல் சக்சஸ். இதுதான் ஆத்மா வாழுது. ஆத்மா வாழ்வது போல. அடுத்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து தேர்ட் லெவல். சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் வசனத்தை எப்படி எழுதல, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லல. எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம், ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 2ஆம் வசனம். பிரியமானவனே எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு அப்படி சொல்லல. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன்னுடைய ஆத்துமாவுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீ ஆசீர்வாதமா இருன்றாரு. உங்களால் எவ்வளவு மைல் ஸ்பீடில் வண்டியை ஓட்ட முடியுமோ அவ்வளவு ஸ்பீடில் நீங்க வேகமா போங்கன்றாரு. சொல்றது புரியுதா? ஓகே. ஆத்மான்றது உள்ள, சரீரன்றது வெளியே. சமீபத்தில் ஆடிக்காரை ட்ரையல் ஓட்ட போயிருந்தேன். எதுக்கு அதுக்கு போகிறீங்க நீங்கள் தேவையில்லாமல் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ஆடிக்காரை ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. சரி, நாளைக்கு வரப்போகிற காரை எப்படி ஓட்டி பார்ப்போம். ஆடிக்கார் அது ஒரு கோடி ரூபா வரும் அந்த காரு. இப்போ அந்த காரை ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு போகிறேன் நான். சார் 1 கோடி ரூபாய் கார் வாங்கணுமா? வீடை கட்டுமே நீ நீங்கள் அதை வேணாம் ஊழியத்தில் கொடுங்கன்னு சொல்லக்கூடாதா அப்படி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நேற்று நான் அதை யோசித்து பண்ண மாட்டேன்னா. நான் என்ன செஞ்சேன் பிரதர், நான் இருக்கிற ஹோண்டா சிட்டியில் நல்லா திருப்தியாக இருக்கிறேன். நீங்கள் கார் இடங்க வேணாம், அதை பேசாமல் இந்த லேண்டு கொடுத்து இதை முடிச்சுட்டா எனக்கு அது ரொம்ப வித்தியாசம். ஏன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு அதுதான் ஆசை, அதுதான் கனவு, அதுதான் விருப்பம். என்னை வாழ்க்கையில் கரிஷ்மான்னு ஒரு பைக் வாங்குறதுலாம் ஒரு காலத்தில் பெரிய கனவு எனக்கு. அப்படி ஒரு ட்ரீம் வண்டி எனக்கு. 1.5 லட்ச ரூபா அப்போ அந்த பைக்கு. அப்போ சாதாரண பைக்கெல்லாம் 30,000 ரூபா. இது 1.5 லட்ச ரூபா. மதுரையில் ஒரே ஒருத்தர் தான் வச்சுருக்கான். இந்த வண்டி ஓட்டி ஆண்டான்னு ஒரு முடிவு. புக் பண்ணிட்டேன். 1 மாதத்துக்கு முன்னாடியே வண்டி ரெடி ஆயிடுச்சு. வண்டி எடுக்க போகிறேன். முழு அமௌண்ட்டை கொடுத்து 1.5 லட்ச ரூபா கொடுத்து எடுக்க போகிறேன் வண்டி. போன இடத்துல ஒரு 15 நிமிஷம் இருக்கும், ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ரூபாய் இன்னும் கொடுக்கல. ஆவியான ஒரு சின்ன கேள்வி, என் கூட பசங்க வேறு ஸ்டாஃப்ஸ் வந்திருக்காங்க. ஆவியான என்கிட்ட கேட்குறாரு, 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக்கு நீ ஓட்ட போறியா அல்லது 40,000 ரூபா பைக்கு 3 வாங்கி உன் கூட இருக்க பசங்களுக்கு கொடுக்க போறியான்னு கேட்டார். இந்த கேள்வி எனக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அசைச்சிருச்சு. அது என்னோட ட்ரீமு. இன்னும் ஃபியூ ஸ்டெப்ஸ் டு ரீச் த ட்ரீம். அவன் கவுண்டரில் உட்காந்துருக்கான் சார். என் கூட ஒருத்தர் இருக்கார். அவர் பைக்கில் பயங்கரமான இது அண்ணே அண்ணே ஆமாண்ணே நம்ம ராஜா அப்படியே ட்ரீமில் இருக்கும்போது திடீர்னு ஒரு செகண்ட் பேசுகிறார் கர்த்தர். நீ ஒரு பைக் ஓட்டுறியா? ஆனால் இந்த காசை கொடுத்தா 3 பேர் பைக் ஓட்டலான்னாரு. ஒரு செகண்டில் மைண்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. நான் போனேன், சார் கரிஷ்மா வேண்டாம். என்னென்ன சொல்கிறீங்க? எனக்கு கூட இருக்கிறது ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னென்ன சொல்கிறீங்க? 3 வாட்ஸ் தட் நம்ம வண்டி பிளாட்டினம் 3 புக் பண்ணியிருக்கேன்ட்டேன்.
வாங்கி பசங்க கொடுத்த உடனே இன்றைக்கி வரையும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை விட கரிஷ்மா ஓட்டுற சந்தோஷம் எனக்கு பெருசாக தெரில. 1.5 லட்ச ரூபா பைக் யோசிச்சுனா 1 கோடி ரூபா வண்டிக்கு நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னா. அதனால் நான் லேண்ட் இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், லேண்டுக்கு தான் எனக்கு மணி தேவை, அதுக்கு வேணான்னு சொல்லிட்டேன். நான் அவர் சொல்லிட்டார், நீங்கள் லேண்டு வாங்காமப்பா, எனக்கு கர்த்தர் சொன்னது உங்களுக்கு 6 தான் கொடுக்குறேன்றாரு. வேணாம்னா நான் கேன்சல் பண்ணிடுவேன், ரூபாய் கையில் தர மாட்டேன்ட்டார். இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உங்களை ஓட்ட வைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை என்கவுண்டர் ஓட்ட வச்சுருவார். ஐயோ எனக்கு லேண்டுக்கு மணி நீடு இருக்குது, கர்த்தர் லேண்டை சந்திச்சிட்டார், முடிஞ்சிருச்சு. ஆனால் உங்களை ஓட்ட வைக்கணும்னு நினச்சிட்டார். நான் சொல்ல வரேன், நான் அந்த என்கவுண்டர் எனக்கு தெரியும், அந்த கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்குது எனக்கு. வேண்டாம் இந்த பணத்தை கொடுத்துருங்க மினிஸ்ட்ரிக்கு போகிறேன்னு சொன்னப்போ, அண்ணே எனக்கு கர்த்தர் சொன்னது நீங்கள் ஆடி ஓட்டி ஆகணும், அவ்வளோதான். நண்புக்குரியவர்களே, நான் அதுக்கு எவ்வளோ ஃபைட் பண்ண எனக்கு தெரியும். பட் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் சில விஷயங்கள் எல்லாம் நம்மலாம் சேர்ந்து வந்து கிரிட்டிசிசத்தில் நிப்பாட்டுன்னு நினச்சாலும் முடியாது. அவர் கவுண்டருக்குள்ளே கையை விட்டு டிக்கெட் எடுக்கிறீங்களே, அப்படி கையை விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். சரி, ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். பரவாயில்ல, லைட்டாக அதை பேசிட்டு போயாச்சு. ஆடிக்கார ஓட்ட போய் பாதி உட்காந்தா அதில் வந்து A4 இருக்குது, Q4 2 3 இது இருக்குது. அதில் ஒன்று பார்க்குறேன், அது எனக்கு பிடிச்ச ஒரு வண்டி, அது ஓட்டுன்னு பார்க்குறேன். பார்த்தா நான் ஹோண்டா சிட்டி வச்சுருக்கேன்ல, இப்போ தான் மேட்ருக்கு வரேன். நான் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது, A4 ஐ திங்க். அப்போ இந்த வண்டிக்கு நம்ம ஹோண்டா சிட்டி அதே ஒயிட் கலர், அதே இது. இந்த முன்னாடியே அந்த அது என்னது ஒலிம்பிக் சிம்பிள் மாதிரி 4 வளையம் இருக்குது. அது வேணாலும் நம்ம தனியாக லேத்தில் செஞ்சு வச்சுக்கலாமேடான்னு யோசிக்கிறேன் நான். அப்போ வண்டியில் ஏறுங்க சார்ன்றான். நல்லா கவனிங்க, ஒரு வண்டியோடைய ஒர்த்தை வெளியில் வச்சு 3ஆம் கட்ட வெற்றியை வச்சு நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது. வண்டியோட உள்ள அனாட்டமி, உள்ளே இருக்கிற விஷயம் இருக்குது, இன்னர் ஏரியா இருக்குது, அதாவது என்ன சொல்ல, என்ஜின் இருக்குது, பிரேக் இருக்குது, வந்து வீல் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அப்போ அவன் வண்டியில் ஏறுங்க சார்ன்றான். ஏறி உக்காந்தா ஸ்பீடாமீட்டர் வந்து ஹோண்டா சிட்டிலையும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஸ்பீடாமீட்டர் ஹோண்டா சிட்டியில் இருக்குது 140 180 வரைக்கும் இருக்குது. ஸ்பீடாமீட்டர் தான் இருக்கும், இங்கே ஸ்பீடு போகக்கூடாது. 180 போனீங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பிரேக் அடித்தா தான் அவனை நிப்பாட்ட முடியும். இல்லாட்டி நம்ம போய் மக்களை பார்க்க போகிறோம், சொந்தக்காரனை பார்க்க போகிறோம்ல, அது மாதிரி சொந்தக்காரன் நம்மளை பார்க்க வர மாதிரி ஆகி போயிடும். அப்போ ஸ்பீடாமீட்டர் இருக்குன்ட்டு நீங்கள் வந்து 170 வரைக்கும் இருக்கும், ஆனால் 150 நீங்கள் ஹோண்டா சிட்டியில் போகக்கூடாது. ஆனால் ஆடியில் உட்கார வச்சு அடிச்சாம் பாருங்க வண்டி, 140 150 160 போகுது. 1 மீட்டர் தூரத்தில் பிரேக் அடிக்கிறான் சார், 1 மீட்டர் தூரத்தில் பிரேக் அடிக்கிறான் வண்டியில். அப்படியே நிற்குது, கும்முன்னு நிற்குது, 4 வீலும் நிற்குது. ப்ரொடெக்ஷனு, இப்படி பல விஷயம் சொல்லலாம். வண்டியோட இன்ஜின் ப்ரொடெக்ஷனு வந்து அதாவது உங்களுக்கு தெரியும், வண்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து அதில் சில விஷயங்கள் என்னை வந்து இதில் இல்லாததை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கி ஹோண்டா சிட்டி இதை கம்பேர் பண்ணி அவனை இது பண்ண சொன்னேன். என்ன சார் இதை போய் அதில் கம்பேர் பண்ணுறீங்க, ஆடியையும் BMW கம்பேர் பண்ணி? இல்லைப்பா, எனக்கு மெசேஜுக்கு தேவைன்னு எடுத்து கொடுங்க. ஸ்பீட் பிரேக்கர் போகும்போது வண்டியோடைய பேஸே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வீலில் இருந்து தூக்கிக்கலாம். நீங்கள் பாட்டம் அடி வாங்காமல், இப்படி பல விஷயம் இருக்குது. நீ 2 வெள்ளை கலர் வண்டி நினச்சிட்டு 2 ஒரே சக்ஸஸ் நினைக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், ஜெயிச்சவனில் வந்து அவுட்லுக்கை பார்த்து வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ் 2 ஒன்று நினச்சிடக்கூடாது. ஒருத்தனுக்கு உள்ள வலுவான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஆடியோட உள்ளே இருக்க பார்ட்ஸு, உள்ளே இருக்கிற வந்து அமைப்பு எல்லாமே வேற. அதில் உட்காந்து நீங்கள் 150 மைல் ஸ்பீடில் போனால் கூட ஸ்பீடு தெரிய மாட்டேங்குது சார். நீங்கள் ஏதோ 60 போகிற மாதிரி இருக்குது. ஆடி வச்சிருக்கா, போதும் இப்போ சொல்லாங்க, நான் சொல்லிக்கிறேன் தெரியாதவங்களுக்கு. ஏன்னா BMW ஜாகுவாரில் உள்ள உட்காந்துருக்கிறீங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்ல வரேன், நம்ம லெவலுக்கு தான் நம்ம பேச முடியும். அப்போ உள்ளே உட்காந்து தெரில. ஆனால் நீங்கள் இதே 120 மைல் ஸ்பீடு 100 மைல் ஸ்பீடில் மாருதி 800 போகலாம். நான் வேறு வண்டியை சொல்லாமல் நான் வச்சுருக்க வண்டியை சொல்கிறேன், வந்து ஹோண்டா சீட்டில் போகலாம். ஆனால் உள்ளே போகும்போது வந்து ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும், ஒரு ஃபியர் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதில் அது இருக்காது, அதெல்லாம் இருக்காது. அப்போ அந்த வண்டியோட உள் அமைப்பு, வடிவமைப்பு, அதனுடைய இன்ஜினியரிங் வேறு. அதுக்கு தான் ரேட்டு. வெளியில் இருக்கிற வெள்ளை பெயிண்ட்டுக்கு இல்லை ரேட்டு. அது உள்ளே இருந்து ஒரு வண்டியை எப்படி ஒருத்தன் கட்டுவான் சொல்லுங்கள்? எப்படிங்க கட்டுவான்? பாடியை செஞ்சுட்டா உள்ளே உட்காந்து வேலை வைப்பாயே. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு?
பாடியை செஞ்சுட்டு உள்ள வேலை வைப்பாங்களா, உள்ள வேலை பார்த்துட்டு பாடியை கட்டுவாங்களா? அப்படியே எந்திரிச்சு போயிருங்க இயேசு நாமத்தில். ஒரு காரை உள்ள கட்டிட்டு தான் வெளியே பாடியை கட்டுவாங்கன்னா, ஒன்றை உள்ள கட்டிட்டு தான் வெளியே தேவன் கட்டுவார். That is what the connection between the second level success and third level success.